ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். அண்ட் இது மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இதை பார்த்தீங்களா பக்கத்தில் எம்ஜி காட் ப்ரோ, அவர் வந்து டைமண்ட் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டார். நம்ம இந்த சர்வரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரோம் கைஸ். ஆமாம், அவர் அதுக்கு முன்னாடி நிறைய போயிருந்தார். நம்மளுக்கும் டைமண்ட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். இதை பாருங்கள், 22 டைமண்ட். ஸோ இப்போ வந்தவொடனே என்ன பண்ணலான்னா, நம்மளும் வந்து டைமண்ட் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிடலாம். இருங்க, டைமண்ட் செஞ்சுப்போம். இப்போ பார்த்தீங்களா தலைவர் என்சான்மெண்ட் புக்கு, என்சான்மெண்ட் ஏரியாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் என்ன, இது லெவல் 1 தான் இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இருங்க, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டைமண்டில் வந்து ஃபுல் ஆர்மர் செய்ய முடியுமா? ஃபஸ்ட்டு செஸ்ட்டு பிளேடு தான் கைஸ் முக்கியமே, ஏன்னா அதுதான் கொஞ்சம் அடி தாங்கும். ரைட்டு, ஹெல்மெட்டு மட்டும் செய்ய முடியல ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட. பார்த்தீங்களா பாருங்க, நம்மள டைமண்ட் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டோம். நம்ம கும்பிட்டோம். ஆனால் மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவருடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த செஸ்ட்டில் இங்கே இதோ இருக்கா, செஸ்ட்டில் ஹெல்மெட்டு போட்டிருக்கேன்னாரு. இதோ இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஹெல்மெட்டும் கிடச்சிடுச்சு. ஓகேவா? இப்போது வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவில் வந்து பேஸ் இல்லை ப்ரோ அப்படின்னாரு. ஸோ பேஸ் கட்டலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பியும் லேபிஸையும் வச்சு ஒரு என்சான்மெண்ட்டை மட்டும் போட்டுறான். இருங்க, என்னது, ஆஹா, அன்பிரேக்கிங் மட்டும்தான் வந்திருக்கு. சரி பரவாயில்ல, ஓகே விடுங்க, உடையாமல் இருக்கும். ஓகே, என்ன ப்ரோ பண்ணிக்கிற அதை ப்ரோ பார்த்தீங்கிற, இதை விட்டு தள்ளுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் கட்டணும். பேஸ் கட்டுறதுக்கான ஒரு இடத்த பார்க்கணும். அங்கே பாருங்கள், மரத்தெல்லாம் நட்டு மரத்தெல்லாம் வளர்த்து இடமே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு கைஸ். தலைவர் நிறைய பண்ணியிருப்பார் போல். அவரது வீடியோலாம் அவர் சேனலில் போட்டிருக்காரு. இவர் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து கிட்டத்தட்ட 3 எபிசோடும் நம்ம போட்டார் இதில். நம்ம ஆனால் 2வது எபிசோட் தான் போடுறோம். நான் வந்து இந்த சர்வரில் அதிகமாக வரல கைஸ், கொஞ்சம் வேலை இருந்தது. சேனல்லே விட்டக்கூடாதுன்னு பெட் வாஷ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க மறக்காமல் சொல்லுங்கள். பெட் வாஷும் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். அண்ட் இந்த ஹார்ட்கோர் சீரீஸும் இப்போ வந்து பார்ட் 2 போடலான்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல. அதுக்கு டைம் ஆனதுக்கு காரணமும் என்னென்னா வந்து பேஸ் கட்டுறது தான். அதில் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி இப்போ வாங்க தூங்கி எழுந்துரு. சரி, இப்போ வந்து தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துக்கின்னு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இருங்க, நம்ம செஸ்ட்டில் நிறைய பொருள்லாம் நம்ம இருக்குது. ஆல்ரெடி எடுத்தது பவு, ஆரோ, வுட் இருக்குது. 2 பக்கெட் எதுக்குடா? ஓஹோ, ஆல்ரெடி என்கிட்ட பக்கெட் இருக்குது போலியே. இருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். வுட் எடுத்து வச்சுப்போம். ஃபர்னஸு என்னென்னமோ இது. ஏங்க கைஸ், இந்த இடத்துல வந்து நான் வந்து கையில் பக்கெட் இருக்கிறதே தெரியாமல் வந்து போயிட்டு தண்ணி மூணு வர போயின்னு இருந்தேன் ஆக்சுவலி. ஆனால் கையில் வீடியோ எடிட்டிங் பண்ண பார்த்து எனக்கே தெரிஞ்சு கையில் ஒரு வாட்டர் பக்கெட் கித்து. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கையில் 2 வாட்டர் பக்கெட் இருக்கிறத வந்து கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், ப்ரோ என் கையில் ஆல்ரெடி இன்னொரு வாட்டர் பக்கெட் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுவார், நான் தான் தூக்கி போட்டேன்னுவார். ஆனால் இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த வாட்டர் பக்கெட்டு. பார்த்தீங்களா, 2 பேரும் என்ன ஒரு தற்குறித்தனத்தை பண்ணின்னு சுற்றி நிற்கிறோம். அவர் இப்போ என்னத்துக்கு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கிறாருன்னா, அதனால இந்த செரி பாயத்தெல்லாம் திரும்ப அங்கே நட்டு விட போகிறானா. சரி ஓகே, இருங்க கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த தேடிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் இதை பாருங்கள், ஒரு இடத்த பார்த்து சுத்தம் பண்ணி மார்க்கிங்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த பேஸை கட்டுறதுக்கு வந்து நம்ம காட் ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி தர போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கேசல் மாதிரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தம் பண்ணி ஒரு கேஸில் கட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை கேசில். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஓன் கிரியேஷன் தான் கைஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எல்லோரும். சின்னதாக தான் கட்டியிருக்கேன், பெரிய கேசல்லாம் இல்லை. சும்மா ஒரு பேஸ் கட்டுறோம், கேசல் மாதிரி கட்டுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல எதுக்கு எம்டியாக விட்டுருக்கேன்னா, இந்த இடத்துல லேண்டன் வைக்கணும். அப்புறம் இந்த இடத்துல சோல் சாண்டு வச்சு ஃபயர் அப் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிசைனாக விட்டுருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பாருங்கள்.
எப்படி இருக்குது மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது என்னுடைய சொந்த முயற்சியில் கட்டியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேசல் நானே ட்ரை பண்ணுறேன். எந்த ஒரு யூடியூப்லேயும் டுட்டோரியலும் பார்க்கல. ஒரு சிலது அப்பப்போ எப்பயோ பார்த்தது கட்டியிருக்கிறத அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பேன். அதை வச்சு நானாக ஒரு இன்ஸ்பிரேஷனில் மைண்டில் வந்ததை வச்சு கட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கான ஏரியா. மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் 4 பக்கமும் ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்றும். ஆனால் மொதல் 2 தான் அப்படி இருக்கும். பின்னாடி 2ம் இதே மாதிரி தான். பட் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்க மாட்டேன் ஏறுறதுக்கு. லேடர் வச்சுக்கிட்டேன். அண்ட் கைஸ் இது இன்னரு பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதோட அண்டர் கிரவுண்டில் ஒரு ஏரியா இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? இருங்க நான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இதை பாருங்கள் லேடரு. இதை பாருங்கள் கைஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவாக இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் இன்டீரியர்லாம் நான் வேலைப்பாடு பார்ப்பேன். இப்போதைக்கு இதுதான். இதை கட்டுறதுக்கே தான் கைஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. அதனால தான் கைஸ் சர்வைவல் சீரிஸ் வந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. நான் வந்து இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே காட் ப்ரோ வந்து நிறைய வேலை பார்த்தாரு. எக்ஸ்பி ஃபார்மு அது இதுன்னு நிறைய கட்டி போட்டிருக்காரு. அவர் சேனல் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ அன்டில் தென் பாய். அப்புறம் கைஸ் மறக்காமல் முக்கியமாக இந்த பேஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்ன அப்படின்றத சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 3 நாள் 4 நாளாக உட்காந்து கட்டியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.